قال الله تعالى في شأن نبيه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال إلا عز وجل واتبع من أناب إلي صدق الله العليم. அல்லாஹ் நம்மை புனிதமிக்க ஷேக் நாயகம் அவர்களுடைய மாகாணா ஃபாத்திஹாவிலே கொண்டு சேர்த்தார். அத்துடன் ஃபைசி நாயகம் அவருடைய உருசுடைய தினத்திலேயும் அல்லாஹ் நம்மை அவருடைய காதலர்களாக அல்லாஹ் ஆக்கியால் புரிந்தார். பொதுவாக நல்லடியார்கள் மறைந்த தினம், அல்லாஹை சந்தித்த தினம், அதை நாம் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். காரணம், அந்த நேரம் இருக்கிறது, அந்த காலம் இருக்கிறது. அல்லாஹுக்கு பிடித்த நேரம், அல்லாஹுக்கு பிடித்த காலம். ஆகவே தான் அல்லாஹும் நேசிக்கிறான், அல்லாஹும் பிரியப்படுகிறான். எவ்வாறு தன்னுடைய மகன் வெளிநாட்டிலேருந்து வராரு, அம்மாவோ வீட்டில் மனைவியோ தாப்பனோ என்ன செய்வாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க, குதூகலமாக இருப்பாங்க, உயர்ந்த உணவுகளை ஆக்கி வைப்பாங்க, உணவுகளை அதாவது வீடுகளை சுத்தப்படுத்தி வைப்பாங்க. சந்திக்கக்கூடிய நாள், மகனை சந்திக்கிற நாள், மனைவி அல்லது புருஷனை சந்திக்கிற நாள். இப்படியாக சந்தோஷத்தை, குஷியை கொண்டாடுவாங்க. அதுபோல் இந்த ரூஹு இந்த ஜிஸ்மு என்ற கூண்டில் கிடஞ்சி. இந்த சரீரம் என்பது ஒரு கூண்டு, புறா கூடு மாதிரி. புறா அடைச்சி வச்சுருக்கோமா இல்லையா? இப்போ பாருங்களேன், பலஸ்தீனில் மக்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க. அவங்க துவால, எல்லா நல்லடியாருடைய துவால போர் நின்று போச்சு. அல்லாத காயும் தாயுமாக அல்லாது அந்த மக்களுக்கெல்லாம் சந்தோஷத்துக்கும். அந்த மக்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கும் போது அழுகுறாங்க, கதறாங்க. அதுபோல் இஸ்ரேல் சேர்ந்த அந்த யகூதிகளும் அந்த மக்களை சந்திக்கும் போது அழுகுறாங்க, கதறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, குதூகலத்தில் அழுகுறாங்க, சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. அதுபோல் ஜிஸ்மு என்ற கூண்டில் இந்த ரூஹு அடைக்கப்பட்டிருந்துச்சு. அதை விட்டு விடுதலையாகி அல்லாஹிடம் வந்து சேரும்போது அல்லாஹ் சந்தோஷப்படும். அல்லாஹ் ரொம்ப குதூகலமாக அந்த நேரத்தை நினச்சி அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னு சொன்னால், ரூஹ அல்லாஹ் உண்டாக்கி, நம்முடைய ரூஹ அல்லாஹ் உண்டாக்கணும். அல்லாஹுடைய ரூஹ கைர மஹ்லூக். அது நமக்கு கொடுக்கப்பட்ட ரூஹ் மஹ்லூக், சிருஷ்டிகள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு. அல்லாஹ் சொல்லாம இருந்தாங்களா, அவன் நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, எனது ரூஹை ஊதினேன். ரூஹுல்லா கைர மஹ்லூக். அது நம்மள தாலுக்காகும்போது மஹ்லூக்காகும், சம்பந்தமாகும்போது சிருஷ்டியாக அது கருதும். அந்த ரூஹு அல்லாஹ்விடமே இருந்தது, அல்லாஹுடைய அருகாமையில் இருந்தது. ஆனால் தான் சொல்லுவாங்க சுலூக்கில், அர்ரூஹு இந்தியுன்பாங்க. இந்தியும் ஐனு நூனு தாலு ஏ, இந்தியும் ஃபி மகாதி சிதுக்கின் இந்த மலீக்கின் முக்ததிர். அல்லாஹ் கொடுத்தாங்களா, ஃபி மகாதி சிதுக்கின் இந்த மலீக்கின் முக்ததிர். அல்லாஹ் எடுத்து இருந்துச்சு. ஏன்
நஃப்ஸ் இருக்க துனியவியும், கல்வு இருக்க உகரவியும், ரூஹ் இருக்க இந்தியும். சுலுக்குடைய பாஷை அல்லா இடத்துலையே இருந்துச்சு. அதனால் தான் அது அல்லாஹ் மகளுக்கிட்ட இன்சானில் போகுன்னு சொல்லும்போது மறுத்துச்சான். அல்லாஹால மஜ்பூரன் அல்லாஹால உள்ளே போகணும் அல்லாஹ் சத்தம் விட்டு அனுப்புனாங்க. இன்னும் போல பக்கத்திலே இருந்தேன், இப்படி என்னை தோத்துருக்கேன், அங்கே போ சொல்லியடி ஐநா இருந்தவங்கள இப்படி போ சொல்லி தோத்துச்சு, வருத்தப்பட்டுச்சு. அப்போ அல்லாஹாலா மஜ்பூரன் போசம். அதுபோல் வெளியாகும் போது மஜ்பூரன் அல்லா வெளியாகும். அல்லா தான் சக்கராத் ஹால் தான். சக்கராத் ஹால் மனுஷனுக்கு கஷ்டம், மஜ்பூரன் வெளியாகும். நல்லடியாருடைய ரூஹு பிரியத்தின் அடிப்படையில் வெளியாகும். பிரியத்தின் அடிப்படையில் வெளியாகும். ஆக ரூஹ் இருக்க இந்தியும் அல்லாஹுடைய சமூகத்திலே உள்ளது. பிரிஞ்சதுனால திரும்பவும் அல்லாஹுடைய சமூகத்துக்கு போகும்போது ரூஹு சந்தோஷப்படும், அல்லாவும் சந்தோஷப்படும். அந்த அடிப்படையில் ஃபைஜி நாயகம் அவங்களுடைய ரூஹு அவங்க ஜிஸ்ம பாரக்கில் இருந்துச்சு. பல சேவைகளை செஞ்சிச்சு, பல கோடி மக்களை இறைநேசர்களாக ஆக்குச்சு, ஒலியாக்களாக ஆக்குச்சு. அந்த ரூஹு பிரியக்கூடிய நேரம் எல்லாவும் சந்தோஷப்பட்டு இவ்வளோ சேவைகளை செஞ்சுட்டு வந்துச்சு. பல ஒலியாக்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அந்த ரூஹ் அல்லாமல் மதிக்கிறான். அதனால் நாமளும் மதித்தான். பொதுவாக விநாயகத்துல்லா ஹஜ்ஜாரா கூட சொன்னாங்க, சிற சக்கத்தி ரஹமத்துல்லா அலிஹி அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அம்மா, அவங்களுடைய தங்கச்சி ஜுனைதுல் பகதாதுடைய சகோதரி தான் பிள்ளையை அழைச்சிட்டு போய் ஒப்படைச்சாங்க. முன்னோருடைய பழக்கம் அது. அதே போலயே மிஸ்கீனையும் ஓதுறதுக்கு முன்னாடி போய் அவர்களுக்கு ஒப்படைச்சாங்க, துவா செஞ்சாங்க. நம்ம சர்க்கார் அவருடைய துவாவின் பறக்கத்தினால் தான் அல்லாஹு தாலா என்னை வாழ வைக்கிறான். நம்முடைய அமால்களோ, நம்முடைய உலூம்களோ, நம்முடைய திறமைகளோ எதுவும் கிடையாது. நல்லடியாருடைய துவா பரக்கத். அவர்களுடைய சிந்தனையில் மட்டும் நாம் இல்லாவிட்டால் நம்முடைய நிலைகள் எல்லாம் ஃபுசூக்கிலும் ஃபுஜூரிலும் பாவத்திலும் செல்லும். ஆகவே ஃபைஜி நாயகம் அவர்களை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்க என்ன செஞ்சாங்க, நமக்கு அல்லாஹுடைய ஞாபகத்தை உண்டாக்குறாங்க. என்ன செஞ்சாங்க மக்களுக்கு? அல்லாஹுடைய ஞாபகம், சதா அல்லாஹுடைய ஞாபகத்தை உண்டாக்குறாங்க. மக்களை பற்றி பேசக்கூடாது, மக்களுடைய குறைகளை பேசக்கூடாது, அது அவங்களுடைய சிந்தனையாகிடுச்சு. சொன்னாங்க, யாராவது குறை சொன்னாவே கடுப்பாயிடுவாங்க என்பதாக சொன்னாங்க. இதுவும் மகான்களுடைய குணமும் அதான், மகான்களுடைய குணம் அதான். ஆகவே நாமும் நம்ம நல்லடியார்கள் அல்லா தந்து அழைச்சிக்கிட்டான். அல்லாஹ் கொடுத்தா அழைச்சிக்கிட்டான். அல்லாஹ் கேட்பானா இல்லையா? உங்களுக்கு ஃபைஸியை கொடுத்தேன்னு என்ன செஞ்சீங்க? ஆள்பட்ட மக்கள்கிட்ட அல்லாஹ் கேட்பான். இந்த ஊர் மக்கள்கிட்ட ஜமாலியை கொடுத்தேனே என்ன செஞ்சு கேட்பான். அதனால தான் தாதா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம எஜமானுக்கு சர்க்காருக்கு கிலாஃபத்து கொடுத்துட்டு 6 மாதத்தில் கிலாஃபத் கொடுத்தாங்க. முரீது வாங்கி 6 மாதத்துக்கு கிலாஃபத் கொடுத்தாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி முரீது வாங்கினாங்க நம்ம சர்க்கார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு 6 மாதத்தில் கிலாஃபத். ஆயங்குடிக்கு வந்து 3 நாள் சில்லா தங்கியிருந்தாங்க. பல முரீதுகள் வந்திருந்தாங்க, கலீஃபாக்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகு கொடுத்தாங்களாம், அழுதாங்க, கடுமையாக அழுதாங்க என்பதாக சர்க்கார் சொல்லுவாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட பிறகு சொன்னாங்களாம், இவர் இந்த ஊர் மக்களுக்கு ஹுஜ்ஜத் என்பதாக சொன்னாங்க. அதை சொல்லிட்டு சொன்னாங்களாம், ஹுஜ்ஜத்துனா நாளைக்கு அல்லாஹ் ரசூலுடைய சமூகத்தில் யாரும் தங்கனம் சொல்ல முடியாது, உசுறு சொல்ல முடியாது. எங்களுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி யாரும் சொல்ல வரலண்டே, அதனால் இந்த ஊர் மக்களே இவரை புழங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். இவரை புழங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே நாமும் அல்லாஹ் கொடுத்த பெரிய ஞாபகத்துங்க, அது ஞாபகத்தை ஒழுமா
அதை பற்றி நாமும் கேட்கப்படுவோம். அதை பற்றி நாமும் கேட்கப்படுவோம். லதுசாலுன்ன துசாலன்னவா துசாலுன்ன யௌமைஸின் அனின் நயீம், அந்நாளையில் ஞாமத்தை பற்றி கேட்கப்படுவீர்கள். இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் எல்லா தஃசீர் செய்கிறாங்க. அவங்க காலத்தில் முகம்மதை பற்றி கேட்கப்படுவீர்கள். முகம்மது எப்படி பழங்கினுங்க நீங்கள்லாம். இப்போ நமக்கு நயீம் யார்? ஷேக்கை பற்றி, நம்ம ஷேக்கை பற்றி நாம் கேட்க போகிறோம். என்ன பழங்கினுங்க? வேறு துவா செய்யறதுக்காக வேண்டி மட்டும்தான் ஷேக்கா? சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக வேண்டி ஷேக்கா? அசௌகரியங்கள் வந்தால் நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஷேக்கா? அல்லாஹுடைய சமூகத்தில் பதில் சொல்லியா? அல்லாஹுடைய சமூகத்தில் பதில் சொல்லியா? இப்போ அவர்கள் எல்லாம் தான் வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அம்மா அலைனா இல்லல் பலா, நீ கேட்டால் கேளு, கேட்காவிட்டா போ, நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் யாரும் சொன்னாங்க, ஃபைசா சர்க்கார் அந்த காலத்தில் கடைசியில் தான் அவங்களுக்கு கூட்டம் அதிகம். ஆரம்பத்தில் ஒரு நபர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தால் என்ன பேசுவாங்களோ அதேமாரி பேசுவாங்க. ஒரு நபரை வச்சு ஐனிஷா கபிலா சொன்னாங்க. என்னுடைய உஸ்தாத் அவங்க ஐனிஷா கபிலா அவரல்லா அமர்த்தது அவங்க சொன்னாங்க. ஆரம்பத்தில் ரமதானில் நான் மட்டும் தான் சில்லா இருப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. கடைசியில் தான் ஒரு 10-15 வருஷமாக தான் நிறையா முறிகள் புரிய ஆரம்பித்தாங்க. இப்போ என்னை மட்டும் வச்சு நீட்டு பேசுவாங்க. 1000 பேர் இருந்தால் என்ன ஷவ் கூட என்ன ஆர்வத்துடன் பேசுனாங்களோ அதே ஆர்வத்தில் பேசுகிறோம் என்பதாக சொன்னாங்க. இப்போ வஹதத்தில் அவங்க கசரத்தை பார்த்தாங்க, ஒன்றிலே அவர்கள் பலதை பார்த்தார்கள். அதனால் பேசிட்டு போயிட்டாங்க. நீ கேட்டால் கேளு, கேட்காட்டி போ. அவ்வளோ ஆர்வமும் பேசுவாங்க. உங்களுடைய பயான்கள்லாம் நிறையா கேட்டோம். பொது பயான், மதசா ஜல்சா பயான், மீலாது பயான், அப்புறம் செடிக்கு வந்து செய்வாங்க. அது பாட்டு எல்லாம் தூங்கி தூங்கி விழுவான். இவங்க பாட்டு பயன் செஞ்சுட்டே இருப்பான். எல்லாம் தூங்கி தூங்கி விழுவாங்க. சில பேர் பயன் செஞ்சுட்டே இருப்பான். அல்லாஹ் பார்த்து பேசுவான். இப்போ அல்லாஹ் தான் சமி, கேட்குறவன் அவன் தான் என்ற உணர்வு அவங்களுக்கு மிகச்சி போச்சு. அல்லாஹ் பார்த்து தன்னுடைய பாடத்தை படிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி இஹ்லாஸாக வாழ்ந்ததுனால தான் அல்லாஹு தாலா அவர்களை கியாமத் வரையிலும் நினைவு கூறக்கூடிய ஒரு ஜாத்தாக, நினைவு கூறப்படக்கூடிய ஒரு ஜாத்தாக அல்லாஹ் ஆக்கிட்டான். எத்தனையோ உலமாக்கள் வந்தாங்க போயிட்டாங்க. அவர்களை பற்றி அவங்க குடும்பமே நினைக்காது, குடும்பமே நினச்சி பார்க்காது. அவங்கள அல்லாஹ் நினைக்க வச்சுருக்காங்க பார்த்தாங்களா? 4 பேட்டில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி 4 பேட்டு மக்களையும் எல்லாம் நினைக்க வச்சுட்டோம். யாரும் நினைக்காம இருக்கவே முடியாது. இன்றைக்கு மட்டும் நினைக்கிறது ஃபரலாக ஆகிட்டான். ஏன்னா பிரச்சனை உண்டாக்கலாம்னு நினைக்க மாட்டான்னு அல்லாஹுடைய இல்மில் இருந்துச்சு. அதனால ஒரு ஜகடாவை உண்டாக்கி எல்லாமே நான் ஜிகர் செய், ஜிக்கரை ஃபைஸி ஜிகர் செய், அது ஃபரல். அது அப்படின்னு அல்லாஹுடைய தகுதியில் இருந்துச்சு போகுது. அதனால் சாதாரண ஒரு அற்ப மனுஷனும் கூட அவர்களை ஞாபகம் பிரச்சனை இருந்த இடம் காஃபி கூட நினைக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சுற்று வட்டாரத்தில் உள்ள போலீஸுக்காரர்களுக்கும் அந்த சிக்கருடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஞாபகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு. இது அல்லாஹுடைய ஒரு ஹெயிலாம தந்திரம். அது அல்லாஹுடைய தந்திரம். நல்லடியாருடைய ஞாபகத்தை எப்படியாவது உள்ள நுழைக்கணும் என்பது அல்லாஹுடைய ஒரு தந்திரம். ஆகவே இன்றைய தினம் அவருடைய ஒரு நம்முடைய ஷேக் நாயகத்துடைய ஃபாத்தியா. அப்போ வலிமார்கள் நமக்கு வந்ததின் நோக்கம் என்ன? என்னத்துங்க வந்தாங்க? சதா கை தூக்கத்துக்கவா, துவா செய்யறதுக்கா? அதனால தான் ஒரு ஷேக்கு தான் முறியதுக்காக மன்னிப்பு தான் கேட்கலாம், வேறு எதுவும் கேட்கக்கூடாது. எல்லாம் ஒரு முறியது ஒரு தேவையை சொல்கிறாருண்டா, எல்லாம் அந்த முறியதை மன்னிச்சிரு, அந்த முறியதை மன்னிச்சிரு, அந்த முறியதை மன்னிச்சிரு. அதான் அது மட்டும் தான் கேட்க. மன்னிப்பு கிடச்சிச்சு எல்லாம் கிடச்சிடும், மன்னிப்பு கிடச்சிச்சு எல்லாம் கிடச்சிடும். நபியவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டதே அந்த தேவையெல்லாம் வாங்கி கொடுங்க. என்னென்ன தேவைகளோ முடிஞ்சா இல்லை, வீடு கேட்டால் வீடு வாங்கி கொடுங்க, மனைவி கேட்டால் மனைவி வாங்கி கொடுங்க, புள்ள கேட்டால் புள்ள வாங்கி கொடுங்க, காசு கேட்டால் காசு வாங்கி கொடுங்க, ஆஃபீத்து கேட்டால் ஆஃபீத்து வாங்கி கொடுங்க. இதே அல்லாஹ் உத்தரவுப்பட்டான். வஸ்தக்ஃபிர் லிஸம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், வஸ்தக்ஃபிர் லிஸம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். உடைய பாவத்துக்காகவும் மன்னிப்பு தேடு,
நபியே உங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு தேடுங்க. மேலும் மோமினான ஆண் பெண்களுக்காகவும் மன்னிப்பு தேடுங்க. அதனால் இஸ்திக்ஃபார் நிறையா செய். எந்த அளவு செய்கிறோமோ ஒய்சுல் கர்ணியுடைய மக்காம் அல்லாஹ் கொடுக்கும். எந்த அளவு முரீதுகளுக்காக வேண்டி மன்னிப்பு ஒரு பீர்பாய் இன்னொரு பீர்பாய்க்காண்டி மன்னிப்பு தரும். ஒரு பீர்பாய் இன்னொரு பீர் எல்லா பீர்பாய்களையும் மன்னிச்சு. சில்சிலா நூறியாலுன்னா எல்லா முரீதுகளையும் மன்னிச்சு. உலகத்தில் உண்டான காதிரி, திஷ்டி, நக்ஷபந்தி, சுஹர்வந்தி எல்லா பீர்பாய்களையும் மன்னிச்சிடலாம். அதெல்லாம் நிறைய கேட்கணும். அது ரொம்ப பெரிய மக்காம் இருக்கும். ஒய்சுல் கர்ணிக்கு உயர்ந்த மக்காம் கிடைச்சது உம்மத்து முஹம்மதியாவுக்கு மன்னிப்பு கேட்டதுனால தான். உம்மத்து முஹம்மதியாவுக்காக மகஃபிரத் கேட்டதுனால தான். பிரிய ஹஜாதா ரஹமத்துல்லாஹி அலி அம்மல்லாஹு ஃபைசான் அவங்க மறையத்துக்கு 20 நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடித்தா. 3:30 மணிக்கு அடித்து, என்னப்பா செய்கிற, தூங்கிட்டு இருக்கியா முடிச்சிட்டு இருக்கியாண்டா? முடிச்சுட்டு இருக்கேன். பாவாவுடைய நிசாம், பாவாவுடைய பொறுப்பை நீ செய்கிற, முரீதுகளுக்காண்டி மன்னிப்பு தேடுறியா இல்லையா, சும்மா உட்காந்துருக்கியா அப்படின்னு என்னை தன்பி செஞ்சேன். அதனால் முரீதுகளுக்காக நீ மன்னிப்பு தேடு என்பதாக அவர்கள் எனக்கு தன்பீஹ் செய்து சென்றார்கள். ஆகவே எதுக்கு சொல்ல வர என்று சொன்னால், ஒவ்வொரு பீர்பாயும் பிற பீர்பாய்க்காக வாசி. அதில் நிறைய மக்காமுகள் இருக்கு, நிறைய மக்காமுகள். நபியவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அதாவது 9:45 ஆயிடுச்சு, உங்களுக்கெல்லாம் பசி எடுத்துருக்கோம், எல்முடைய பசி நமக்கு வரணும், எல்முடைய பசி எவ்வளோ கேட்டாலும் பத்தலை என்ற பசி நமக்கு வரணும். நபியவர்கள் சொல்கிறாங்க, மோமினுக்கு எல்முடைய விஷயத்தில், மார்க்க ஞானம் விஷயத்தில் வயிறு நிரம்பவே கூடாது. வயிறு நிரம்பிச்சு அவன் ஈமானில் நக்ஸு. அகமது ஹசரத் பயன் பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளிநாடுகளில் போயும் கிதாப்லாம் பற்றி பார்த்துருக்காங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி செய்திகள், ஆச்சரியமான செய்திகள், நபியுடைய ஹதீஸை பற்றி நாமெல்லாம் பார்க்க செய்திகள் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் சில பேர் பட்டை வாங்கினா இல்லையா, பட்டை வாங்கணுன்னு அந்த துணியை கழித்து எதாவது செஞ்சுறாங்க, ஜாக்கெட்டு தைச்சிடறாங்க. அம்மா, அத்தா, அம்மா, பொண்டாட்டி. இப்போ நிறைய என்ன ஆகிடுது, பட்டை வாங்கி வீட்டுக்கு போனால் என்ன செஞ்சுறாங்க, சாப்பாக இருக்கா இந்த துணி, இந்த புடவைக்கு கரெக்டாக மேய்ச்சா இருக்குன்னு ஜாக்கெட் தைச்சிடுறாங்க நிறையா வீட்டில். புரிஞ்சா இல்லையா? நடந்திருக்கு. அல்லாஹ் இது அல்லது அந்த சனதை எங்கேயாவது வச்சு சுருட்டி வச்சிட்றான், அந்த சனதை எங்கேயாவது வச்சு சுருட்டி வச்சிட்றான், எல்முடைய மதிப்பு இல்லாமல் போயிடும். கிதாப்லாம் நான் எங்கே பார்க்குறது அஜித்து, நீங்கள் பாருங்கள் வந்து கொடுத்துட்றான். கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வந்து போய் அவாம சாவாயிடுவான். நான் எங்கே பார்க்குறது அஜித்து, நீங்கள் பாருங்கள், பார்த்து சாப்பை எனக்கு அனுப்பி வைங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான் வை. அப்போ நாம் உலமாக்கல் எல்முடைய தேட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. உலமாக்களும் சரி, சாதாரண மக்களும் சரி, மார்க்க ஞானங்கள் இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அடையணும், இன்னும் அறியணும். நபியவர்கள் ஊத்தித்து இல்மல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், முன்னால் பின்னால் கொடுக்கப்பட்ட எல்லா ஞானங்களையும் நான் கொடுக்கப்பட்டேன்னு சொன்ன நபியே, ரப்பி ரிதினி இல்மா, எல்லாம் எனக்கு இல்ம அதிகப்படுத்து கேட்டாங்களா இல்லையா? அதை மட்டும் போதும்னு சொல்லவே கூடாது. சாப்பாடை போதும்னு சொல்லலாம், நகை நட்டை போதும்னு சொல்லலாம், வீடு வாசலை போதும்னு சொல்லலாம், காசு பணத்தை போதும்னு சொல்லலாம். எல்மை மட்டும் அலிமுடைய சிஃபத். என்ன சொல்ல போனால் அல்லாஹுடைய இஜ்மாலி சிஃபத் எல்ம் இருக்கு, இல்மை ஜுமாலி இருக்கு. அதனுடைய உண்மை நிலை என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய இல்மை ஜுமாலி தான் ஹகீகத்த முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லுவாங்க. இல்மை தேடக்கூடியவன் தான் நபியுடைய ஹகீகத்தை தேடக்கூடியவன். இல்மின் மீது ஆசை உள்ளவன் தான் நபியுடைய ஜாத்தின் மீது ஆசை உள்ளவன். இல்மின் மீது பிரியப்படக்கூடியவன் தான் நபியுடைய ஜாத்தின் மீது பிரியப்படக்கூடியவன். நீ என்ன தான் 1000 முஹப்பத்தை சொன்னாலும் சரி, 1000 இஷ்க சொன்னாலும் சரி, நபியுடைய கல்பில் அந்த மிதந்த ஞானங்களின் மீது பிரியம் இல்லாவிட்டால் நீ நபியுடைய ஜாத்தை ஆசைப்பட்டவனாக முடியாது, நபியுடைய ஜாத்தை நேசித்தவனாகவும் ஆக முடியாது. அதனால தான் சொல்லிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் நாயகம், அவங்க சாஹிபைல், எப்படிப்பட்ட கடல் அவங்கெல்லாம், இப்படிப்பட்ட கடல். இது அவர்களை நேசிப்பது கலிமாவுடைய மக்காமுன்ட்டாங்க. கலிமா சொன்னால் என்ன மக்காமோ அதே மக்காம் சொல்கிறாங்க. அதனால தான் அலியும் கர்ரமுல்லா, இன்றைக்கி அல்லா காலையில் தொப்பி கொடுத்தான், அலியும் கர்ரமுல்லாஹு வஜஹு. ஏற்கனவே ஒரு நாள் போட்டிருந்தேன்,
300 வருஷத்துக்கு முன்னாடி சில ஹைவான்கள் சொன்னாங்க, சர்க்கார் உங்களை ஷியான்னு சொல்கிறாங்க நிறைய பேர், பரவாயில்ல சொல்லிக்க, ஷியாவா இருந்தாங்கன்னா அலிநாயகத்திற்கு பாக்கிய கலீஃபாக்கள் பேர்லாம் இல்லை. நான் சொன்னேன், பாக்கிய கலீஃபாக்குடைய உமர் நாயகம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான கனி ரலியல்லாஹு மண்டை உள்ளே இருக்கிறாங்க, அலிநாயகம் மட்டும் தொப்பியில் இருக்காங்கன்னு. பாக்கிலாம் உள்ளே இருக்காங்கப்பா, இவங்க மட்டும் தொப்பியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். இவங்களுக்கு இல்ஹார் செய், ஏன்னா நம்ம சில்சிலாவுடைய நாதால அவங்க அலிநாயகம், இவங்க மூலியமாக தான் நம்ம சில்சிலா போய் சேருது. அதனால் வெளிப்படுத்தியா நேற்று முந்தா நாள் தான் ஹதீஸில் பார்த்தேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படிப்பட்டவங்க காலமினல் அபுதால் உள்ளவங்க, பூரா ஷாஃபியாக்களுக்கு இமாம். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, கான யுதர்ரிஸ், அவங்க சதா அஹ்லபைத்துடைய முஹப்பத்தை பற்றியே தர்ஸ் கொடுப்பாங்க. நபியுடைய பரம்பரைகளை, நபியுடைய ஹாந்தானை நேசிப்பதை பற்றியே பாடம் நடத்திட்டே இருப்பாங்க. சில மனிதர்கள் சில அயோக்கியர்கள் இமாம் ஷாஃபியை ராஃபிசி என்பதாக பட்ட கட்டிட்டாங்க. ராஃபிசியான ஷியாக்கள் வருவாங்க, ஷியாக்கள் என்பதாக பட்ட கட்டிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு இமாம் ஷாஃபி சொன்னாங்க, நபியுடைய அஹ்லபைத்தை, நபியுடைய ஹாந்தானை பிரியம் வைப்பதினால் நான் ஷியாவாக இருந்தால் இருக்கட்டும், நான் ஷியாவாக இருப்பதை மனிதர்களுக்கு சாட்சியாக்கிற ஜின்னாத்களையும் சாட்சியாக்கிறேன் என்பதாக வேப்பா பிடிச்சிட்டாங்க. அதே போல் அதே வார்த்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டாங்க. புரிஞ்சா இல்லையா? எது ஷியா எது ரவாஃபிது ஒன்றுமே புரியாமல் ஜாஹில்கள் பட்டம் கட்டிட்டு போகிறோம். அல்லாஹ் ஹிஃபாதத் செய். அப்போ நாமும் எது சொல்ல வர, அப்போ வலிமார்கள் நமக்கு வந்ததின் நோக்கம் என்ன? வலிமார்கள் நமக்கு வந்ததின் நோக்கம் என்ன? சுருக்கமாக ஞாபகப்படுத்த, நம்முடைய உள்ளத்தை விட்டும் ஹுப்பு துனியாவுடைய நேசத்தை வெளியாக்குவதற்காகத்தான். வெளியாச்சா? எந்த அளவு வெளியாச்சு? ஒவ்வொரு முறியதும் யோசிக்க வேண்டும், வதன் செய்ய வேண்டும், எடை போட வேண்டும். ஹுப்பு துனியா எந்த அளவு வெளியாச்சு யோசிக்கணும். அவங்கவுங்க இஸ்தஃப்திக் கல்பக் நபி அவர்கள் சொல்கிறாங்க, கல்போட ஃபத்வாக்கு. அப்படின்னா என்ன? துனியாவுடைய முஹப்பத்து வெளியாக்குன்னு சம்பாதிக்கக்கூடாது, சவுதிக்கு போகக்கூடாது, துபாய்க்கு போகக்கூடாது, இமாமம் செய்யக்கூடாது, மசாலா ஓதி கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாம் செய்யணும். கல்பில் துனியாவுடைய முஹப்பத்தை கொண்டு வரக்கூடாது, கல்பில் துனியாவுடைய முஹப்பத்தை கொண்டு வரக்கூடாது. அப்போ எப்படி என்ன செய்யுது? எதை வச்சு துனியாவுடைய முஹப்பத்து கல்பில் நிரப்பப்பட்டிருக்கா அல்லது இல்லையா என்பது எப்படி இடம் போட்டு பார்க்கறது, நிறுத்து பார்க்கறது? நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹப்ப ஷையன் அக்ஸர ஸிக்ரா, நீ உன்னை நேசிச்சேன்னா அதனுடைய ஞாபகத்தை அதிகமாக செய்வார். இப்போ கல்பில் எது ஞாபகம் அதிகமாக வருது? அல்லாஹ் வரானா? அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் வரும். துனியா ஃபுல்லாக வச்சுக்கிங்க, அல்லாஹ் வந்தான் நீங்கள் துனியா நேசித்தவர்களாக ஆக மாட்டேன், துனியாவை நேசித்தவர்களாக ஆக மாட்டேன். கல்பில் அல்லாஹ் வரல, ரசூல் வரல, தீன் வரல, மார்க்கம் வரல, கல்வி வரல, நீங்கள் என்ன தான் நீங்கள் ஓதுனாலும் சரி, படித்தாலும் சரி, தஹஜ்ஜுத் தொழுதாலும் சரி, துனியா நேசிக்கக்கூடியவர் தான். அதனால தான் மகான்கள் சொல்லிட்டாங்க, கல்பில் கயிறுல்லா அல்லாத வஸ்துக்குடைய முஹப்பத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நீ என்ன தான் தஹஜ்ஜுத் தொழுதாலும் சரி, நீ என்ன தான் இஷ்ராக்கு தொழுதாலும் சரி, நீ என்ன தான் அவ்வாபின் தொழுதாலும் சரி. அதுக்கு உதாரணம் சொல்லிட்டாங்க, ஒரு மனுஷனுக்கு கால் வலி கொடையுதே, கடுமையாக கால் வலிக்குதே, அவன் என்ன செய்கிறான்? கையில் மருந்து தைக்கிறான். காலில் மருந்து தைச்சா தான், கொடாச்சு தைச்சா தானே போகும், கையில் பிடிச்சி தேய்ச்சா அப்படிங்க போகும் மருந்து. அது போல தான் ஒரு மனிதனுக்கு கையில் நஜீஸ் ஆயிடுச்சு, அசுத்தம் ஆயிடுச்சு, கையை கழுவாமல் இந்த கஃப்பை பிடிச்சி கழுவிட்டு இருக்கான், கையை கழுவாமல் கஃப்பை பிடிச்சி கழுவிட்டு இருக்கான். அதை போல தான்ட்டான் நான் சொல்ல, மகான்கள் சொல்ல. அதனால் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவு அல்லாஹுடைய ஜிக்கர் வரும், அல்லாஹுடைய ஞாபகம் வரும். எப்படியா அல்லாஹுல்லா ஜிக்கரை கொண்டு ஆகுது, அல்லது ஆசார் மே அமானத் என்ற சிந்தனையாகுது, அஃபால் மே நிஸ்பத் என்ற சிந்தனை வந்தாலும் சரி, சிஃபாத் மே இலாஃபத் என்ற சிந்தனை வந்தாலும் சரி, ஜாத் மே அசாலத் என்ற சிந்தனை வந்தாலும் சரி,
நாம் தப்பிச்சுப்போம். இல்லாவிட்டால் நாமும் துனியாவுடைய மஹப்பத் உள்ளே உட்காந்துருச்சு, நீ என்ன தான் தரீக்கத்துடைய பேரை நாம் சூட்டிக்கிட்டு அலைஞ்சாலும் தப்பிக்க முடியாது. ஆகவே நாமும் துனியாவுடைய மஹப்பத்தை வெளியாக்க என்ன செய்யுது? நாமும் கல்புல அல்லாஹுடைய ஜிக்கர் நிறையா கொண்டு வந்தாகனே. எங்கெங்க கொண்டு வருதே? கல்ப அல்லாஹ் உண்டாக்குனதே ஜிக்கர் செய்யத்தான். கல்பை உண்டாக்குனதே ஜிக்கர் செய்யத்தான். இப்போ கல்பையுடைய வேலை என்ன? தில் கா காம் ஜான்னாம்பாங்க தரீக்கத்தில். கல்புடைய வேலை அறிதல், சதா அறிஞ்சிக்கிட்டே ஒவ்வொரு வசூல் அல்லாவை அறிஞ்சிக்கிட்டே அல்லது அல்லாஹுடைய ரசூலை அறிஞ்சிக்கிட்டே. ஆனால் தான் தாதா சர்க்கார் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டாங்க, மர்த காமில் என்று சொன்னாலே, மர்த காமில் இன்சான காமில்னு சொல்லுது. இன்சான காமில் என்று சொன்னாலே, சம்பூர்ணமான மனுஷன் என்று சொன்னாலே, ஹர் ஷைமே खुदा और रसूल को बतलाने वाला. ஒவ்வொரு வசூலையும் சரி அல்லாஹையும் காமிக்கணும், ரசூலையும் காமிக்கணும். அல்லாஹையும் காமிக்கணும், ரசூலையும் காமிக்கணும். காமிச்சோமா விளங்கிச்சா, அல்லாஹ் இருக்க தெரிஞ்சா ஒவ்வொரு வசூலையும், ரசூல் இருக்க தெரிஞ்சா நீ மருத காமி, இன்சான காமி. அல்லாஹ் உன்னை இன்திசார் செய்வான், அல்லாஹ் உன்னை வரவேற்பு செய்வான், இஸ்திக்பால் செய்வான், அல்லாஹ் உன்னை வரவேற்பு செய்வான். இல்லாவிட்டால் அல்லாஹுடைய கவனிப்புக்கு தவஜ்ஜுஹு, அல்லாஹுடைய இனாயத்தை விட்டு நாம் தூரமாக்கப்பட்டு விடுவோம். மருதுதாகி ரஜீமாகி அல்லாஹுடைய கவனத்தை விட்டு நகர்த்தப்பட்டு விடுவோம். ஆகவே அல்லாஹ் நமக்கு தரீக்கத்துடைய மகான்களை தந்தால் நம்முடைய கல்பில் அல்லாஹுடைய ஜிக்கரை நிரப்பணும். கல்பில் அல்லாஹுடைய ஜிக்கரை நிரப்புவதற்காக தான் தரீக்கத்துடைய உலூமை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். தரீக்கத்துடைய ஞானங்கள் அல்லாஹ் கொடுத்தான். நாவுகளில் ஜிக்கர்களை நிரப்புவது திறமை கிடையாது. நம்மளை விட நிறையா செய்யுது, தவளை நிறையா செய்யுது. புரிஞ்சா இல்லையா? யார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு நாள் அல்லாஹ்ட சொன்னோம், யா அல்லாஹ், யாரும் செய்யாத ஒரு ஜிக்கரை நான் செய்ய போகிறேன். உன் ஹல்கில் ஒரு சிறு யாரும் செய்யாத ஜிக்கரை செய்யும். ஒரு தவளை டபக்குன்னு வந்து நேரம் பாஞ்சி, என்ன சுலைமான் யாரும் செய்யாத ஜிக்கரை செய்ய போகிறாங்களாம்ல. புரிஞ்சா இல்லையா? 70 வருஷமாக என் நாவு சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. 70 வருஷமாக அதுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்ய முடியுமா? இங்கே இப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. இங்கடா போகிறது? நம்மளால 1 மணி நேரம் வாயை போட்டு ஓட்டமில்ல. புரிஞ்சா இல்லையா? வாயை போட்டு செலவாத்து ஓதுன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் தான் ஓதுறான். பாசல் பாத்துக்குன்னு செய்ய சொன்னால் நிறைய முறையுது, அதிலே தூங்கிடுறான். என் தூக்கம் வர மாட்டேங்குது, பாசல் பாத்துக்கெல்லாம் தூங்கிடுறான். புரிஞ்சா இல்லையா? மிஸ்கினுக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்ய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் ஒருத்தர் வந்தார். எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வந்தார். அவர் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தார். அதில் 5 பேர் படுத்து 2-3 பேர் தூக்கிட்டாங்க. கண்ணை மூடி டப்புக்கு தூக்கிட்டாங்க வச்சுக்கல. அதை போல தான் இப்போ ஃபாஸ்டர் பாஸுக்கு செய்தாவே தூக்கம் வந்துருந்துங்கிறாங்க. சைத்தான் பக்கத்திலே நிற்கிறாங்க. அப்போ ஏன் ஃபாஸ்டர் பாஸுக்கு தூக்கம் வருது? உண்மையான ஃபாஸ்டர் பாஸுக்கு செய்யலை, நபி சொன்ன மாதிரி செய்யலை. நபி சொன்னாங்களா இல்லையா? இசா ஜக்கர ஹனச, மனுஷன் அல்லாவை யாவும் சைத்தான் ஓடி போனான், பின்தங்கி போனான்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ சைத்தான் வந்து தூக்கத்தை போடுறான்னு சொன்னால் நாம கமாஹக்கோ ஃபாசன் பாஸுக்கு செய்யவில்லை. செஞ்சோம், தூக்கம் வராதுங்க. அல்லாஹுடைய பயம் அதிகமாகிடும், அல்லாஹுடைய மஹப்பத் அதிகமாகிடும், அல்லாஹுடைய ஷவுக் அதிகமாகிடும். ஏதோ நாமோ செஞ்சு பார்ப்போமே. இப்போ யாராவது மருந்து கொடுக்குறாங்க. இப்போ ஈரோடு போகும்போது கூட ஒருத்தர் மருந்து கொடுத்தார். திண்டு பார்ப்போமே, 2 தடவை தான் தின்றுருக்கேன். அவர் டெய்லி ஃபோன் வச்சுட்டே இருக்காங்க, தின்னுங்களா. பொய் சொல்ல காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மறந்துட்டேன். புரிஞ்சா இல்லையா? அதை போல தான் செஞ்சு பார்ப்போமே. என்னைக்காவது உட்காந்து செய்யறது, அதுவும் செய்ய வைக்கிறது சைத்தான் தான். பக்கத்தில் உட்காந்து செய்ய வைப்பாங்கள. இன்றைக்காவது செஞ்சுக்கடா, அவன் நப்சுக்கு ஒரு நிம்மதி வருத்தம். அதில் இன்னும் கொஞ்சம் ஒன்று வீணாக்கி விட்ருவான்லாம் சைத்தான். ஆகவே அல்லாஹ் ஹிஃபாதத் செய்யணும், அல்லாஹ் காப்பாற்றணும். கல்பில் நம்முடைய கல்பில் அல்லாஹுடைய ஜிக்கரை நிரப்பணும். குறைஞ்சபட்சம் எந்த வசுவை நீங்கள் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, உங்களை பார்த்தாலும் சரி, உங்களுடைய மனைவியை பார்த்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, உங்களுடைய தொலைபாக்களை பார்த்தாலும் சரி, உஸ்தாதுகள் தொலைபாக்களை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வசுவையும் அல்லாஹுடைய மம்லூக் என்பதாக பாருங்கள். அல்லாஹுடைய மம்லூக்னா என்னங்க?
அல்லாஹ் சொல்கிறான், குல் மம்பி எதிஹி மலக்கூதி குல்லி ஷை அப்படி சொல்லி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், மாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா ஆஹிதுன் பினாசியத்திஹா. என் மனைவியுடைய முன்னேற்ற ரோமம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு பாருங்க. அம்மாவுடைய முன்னேற்ற ரோமம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு பாருங்க. மாணவருடைய முன்னேற்ற ரோமம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு பாருங்க. உஸ்தாதுடைய முன்னேற்ற ரோமம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு பாருங்க. புரிச்சா இல்லையா? அவன் பிடிச்சி இழுத்துட்டு வருது தெரியும். முன்னேற்ற ரோமத்தை அல்லாஹ் பிடிச்சிட்டு வருது தெரியும். இதை பாருங்க, குர்ஆனுடைய சிந்தனை. இதை பார்த்தோம், அல்லாஹுடைய கைவசத்துக்குள்ள வந்தோம். அல்லாஹ்விட்ட நாம் நகர மாட்டோம், சதா அல்லாஹும் சேர்ந்தே இருப்போம். ஆகவே இமாம் மஸ்னவி ஷரீஃபில் இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ज़र्रे कल्बो ज़र्रे नेकू दर आयार बेमहक हरगिज नदारद अथिबार என்பதாக சொல்கிறாங்க. நல்ல தங்கம் டூப்ளிகேட் தங்கம் என்பதை அந்த கொல்லன் எதை வச்சு உரசி பார்ப்பான்? உரைக்கல்ல வச்சு உரசி பார்ப்பான். இப்போ மிஷின் வந்துச்சு, அந்த காலத்தில் உரைக்கல்ல வச்சு தான் சரி அது உராசி பார்ப்போம். அது இல்லாவிட்டால் இது நல்ல தங்கம் கெட்ட தங்கம் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல தான் நம்ம ஷேக்னான்னு சொல்லுவாங்க, அதாவது மாக்குலாத்துடைய உலூம்கள் இருக்க, மாக்குலாத்துடைய உலூம்கள் அது உரைக்கல் என்பதாக சொல்லுவாங்க. உரைக்கல் அது மெய்யார் என்பதாக சொல்லுவாங்க. அது இல்லை, இது நல்லது இது கெட்டது உன்னால் பாகுபாடு செய்யவே முடியாது. நல்லது கெட்டதும்பே, கெட்டது நல்லதும்பே, நல்லதா கெட்டதும்பே கெட்டது. அதனால தான் இல்முல் மாக்குலாத் நிறைய படித்தாகணும் என்பதாக சொல்லுவாங்க. हर करा दर जहाँ खुदा बिनहद महक मर यकी राबाज दानत ஊத ஷக். யாருடைய உள்ளத்தில் அந்த உரைக்கல் வந்து விட்டதோ அவரை விட்டும் ஷக்கு நகர்ந்து போயிடும், யக்கீன் வந்துடும், சந்தேகங்களே படும். சில பேர் மூத்தாப்புற வரையும் கேள்வி கேட்டே இருப்பான், பார்த்துட்டுங்களா இல்லையா? அவன் கபூரில் போய் கேள்வி கேட்பான், இது புகாரில் இருக்கா, முஸ்லீமில் இருக்கா, இது வந்து அதில் கிதாபில் இருக்கா, இந்த கிதாபில் இருக்கா. ஒரு கேள்வியே கிடைக்காது, இத்திமினானே கிடைக்காது. சைத்தான் ரொம்ப விளையாடுறான்னு நடக்கும், தெளிவே கிடைக்கும். எல்லாம் போட மாட்டான். உரைக்கல் உள்ளவெல்லாம் இருக்கும். உரைக்கல் என்னங்க? அது நூறு, அது நூறு உள்ளே வந்துருச்சு, எல்லாமே தெளிவாக. ஆஞ்சே குஃப்த் இஸ்தஃப்தி கல்பக முஸ்தஃபா ஆங்க சே தானத் கே புர் பூத் அஸ்வஃபா. நபிகள் சொன்னாங்க, தான் உள்ளத்திட்ட ஃபத்வாக்கள்னு சொன்னாங்க, தான் கல்புட்ட ஃபத்வாக்கள். முஃப்தி அவ்வளவு உங்களுக்கு முதல் ஃபத்வா கொடுக்கக்கூடிய கல்பு தான். நல்லது கெட்டது ஃபத்வா கொடுக்கும். கல்புடைய ஹகீகத் நமக்கு தெரில. கல்பே நம்முடைய கல்பு இருக்கு, கல்பே குல் கல்பே முஹம்மது என்பதாக சொல்லுவாங்க. நபியுடைய ஹகீகத் ஜே. அப்போ நபியுடைய சொல் யாருக்கு இந்த கிடைக்கும் என்று சொன்னால், கல்பிடம் ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலை யாருக்கு கிடைக்கும்? யாருடைய உள்ளத்திலே ஈமான் நிரப்பப்பட்டிருச்சோ, இஸ்லாம் நிரப்பப்பட்டிருக்கும், வஃபா நிரப்பப்பட்டிருக்கும், அவர்களுக்கு அல்லாஹு தர இந்த மக்காம் அல்லாஹ் தர. அத்த சொல்கிறாங்க, दर्द हाने जिंदा खाशाक अर्जिहत आंगे ஆராமத் கே பைரூனிஷ் நிஹத் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஏதாவது மாட்டிக்கிச்சு, அது வெளியே வராத வரையும் நமக்கு ஒரு நிம்மதி வராது. முள் மாட்டிக்கிச்சு, அதாவது பல்லில் ஒரு கல் மாட்டிக்கிச்சு, கல் ஒரு சிக்கிக்கிச்சு உணவில், அது வெளியில் கொண்டு வரையும் நிம்மதி வராது. அடுத்ததாக சொல்கிறாங்க, दर हज़ारा लुक़मा एक खाशा के खुरक चूँ दर आमद हिस्से जिंदा பே பபுர்த் என்பதாக சொல்கிறாங்க. நீ 1000 உணவு சாப்பிட்டாலும் சரி, ஹயாத்துடைய உணர்வு உனக்கு இருந்துச்சு, அதை வெளியில் கொண்டு வந்துடும். புரிஞ்சா இல்லையா? அதுபோல் இது சொல்லிட்டு சொல்கிறாங்க, நம்மளே கெட்ட விஷயங்களும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது. ஷூர் இல்ம் ஷூர் ஹயாத் அல்லாஹுடைய தரப்புன்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஹயாத்துடைய பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. எதுக்கு உனக்கு ஹயாத்தை கொடுத்துட்ருக்கான்? ஹயாத்தை இன்சானியாக கொடுத்தான். மிருகத்தை போல வாழவா, யானையை போல வாழவா, பன்னியை போல வாழவா, நாயை போல வாழவா? இதுக்காக ஹயாத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஹயாத்தை இன்சானியை எது கெட்டதோ அதை வெளியாக்க முயற்சி செய். அதை நீ தஸ்வியா செய்ய முயற்சி செய், தஸ்கியா செய்ய முயற்சி செய். அது வெளியாக்க நீ முயற்சி செய்யலை, உனக்கு ஹயாத்தை இன்சானி கொடுத்து வேஸ்ட் என்பதாக இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆகவே ஷேഖுடைய உலூம்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதை கொண்டு நாமும் ஒரு அளவு இம்தியாஸ் செய்யக்கூடிய ஒரு சலாஹியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்.
அதனால் இப்படியே நாம் விட்டுறக்கூடாது நம்ம நஃப்ஸை. மாடு மேயிற மாதிரி மேய விட்டுறக்கூடாது, ஆடு மேயிற மாதிரி மேய விட்டுறக்கூடாது. சர்க்கார் சொல்லுவாங்க ஆடு மேயுது மாடு மேயுதுன்னா என்ன, இந்த தாலி முடிச்சுட்டு முடியுது அப்படியே போவாங்க ஜாலியாக. முடியுது போகும்போது இவர் அவர்கிட்ட பேசுவார், அவர்கிட்ட பேசுவார். ஏன்னா அரை மணி நேரம் வாய் பூட்டி இருந்தது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகிடும். அரை மணி நேரம் பேசாமல் இருந்தது அவருக்கு ஏதோ மாதிரி ஆகிடும். அவன் பேசிக்கிட்டே இருப்பான். இங்கே வாங்க கூடாது திரும்ப ரெண்டாவது என்ன பேசுனீங்கன்னு சத்தம் நான் கூட்டு என்ன பேசுனீங்கன்னு சொல்லுக்கு ஞாபகம் வந்துச்சா, தாலீம் ஞாபகத்தை பேசுனியா, இஷ்டத்துக்கு பேசுனியா, பாட்டு வாங்க நிறைய பேர். ஆகவே நாமும் ஆடு மேய்க்காமல் மேய்ச்சிடக்கூடாது, மாடு மேய்கிற மாதிரி அவுத்து விட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. எதா இருந்தாலும் நாமோ நஷ்டத்தில் மகாசபா செய்து குறிப்பாக தஹத்தையில் அல்லாஹ்வே ஹக்கீமான் அல்லாவே ஹிக்மத்துல் அல்லாவே எதையும் தத்பீர் இல்லாமல் அல்லாஹ் செய்யவில்லை. தஹத்தையில் தன்னுடைய இல்மில் எப்படி மாலூமாத்தில் இருந்ததோ அப்படித்தான் அல்லாஹ் தஆலா செயல்படுகிறார். அதே போல் இன்சான்களாகிய நாம், மனிதர்களாகிய நாம் தஹத்தையில் அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க நம்முடைய ஞானத்திற்கு தோதுவாக நாம் செயல்பட முயற்சி செய்ய வேண்டும், பார்க்க முயற்சி செய்ய வேண்டும், கேட்க முயற்சி செய்ய வேண்டும், பேச முயற்சி செய்ய வேண்டும். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.